இந்தியா பாகிஸ்தான் இடையே 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி குறிப்பாக ஆங்கிலேய அரசாங்கத்திடமிருந்து பாகிஸ்தான் மற்றும் இந்தியா சுதந்திரம் அடைந்த நாள் முதல் தற்போது வரையில் 78 ஆண்டுகளாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவு பெரும்பாலும் மோதல் போக்கும் போர்க்களம் நிறைந்த காலகட்டங்களால் வரையறுக்கப்பட்டுள்ளது. 1947ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவின் வேதனை மிக்க பிரிவினையில் இருந்து பிறந்த இந்தியாவும் பாகிஸ்தானும் குறிப்பாக சர்ச்சைக்குரிய காஷ்மீர் பிராந்தியத்தை முன்னிறுத்தி மோதல் போக்கு தீவிரம் அடைந்து வருவது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பிரிட்டிஷ் இந்தியா பெரும்பான்மையான இந்துக்களை கொண்ட இந்தியாவாகவும் முஸ்லிம்களை பெரும்பான்மை கொண்ட பாகிஸ்தானாகவும் பிரிக்கப்பட்டது. இந்த பிரிவினை பரவலான வன்முறைக்கும் இடம்பெயர்வுக்கும் வழிவகுத்தது. இந்த பிரிவினைக்கு பின்னர் சில மாதங்களில் முடியாட்சியால் ஆளப்பட்ட காஷ்மீர் சமஸ்தானத்தை முன்னிட்டு இரு இளம் நாடுகளும் தங்கள் முதல் போரில் ஈடுபட்டன. போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்படுவதற்கு முன்பு ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். ஐக்கிய நாடுகள் சபையின் மத்தியஸ்தம் செய்ததால் போர் நிறுத்த எல்லைக்கோடு காஷ்மீரை இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பிரித்தது. பிராந்திய மக்கள் பாகிஸ்தானுடனோ அல்லது இந்தியாவுடனோ சேரலாமா என்று தீர்மானிக்க ஐநா ஆதரவுடன் நடத்தப்படும் வாக்குப்பதிவு வாக்குறுதி அளிக்கப்பட்டது. ஆனால் அந்த வாக்கெடுப்பு இதுவரை நடத்தப்படவில்லை. 1965ஆம் ஆண்டு இந்தியாவும் பாகிஸ்தானும் காஷ்மீரை முன்னிட்டு தங்கள் இரண்டாவது போரை நடத்தின. இப்போரில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். இதேபோல் 1966ஆம் ஆண்டு சோவியத் ஒன்றியம் மற்றும் அமெரிக்க நாடுகள் போர் நிறுத்தத்தை மத்தியஸ்தம் செய்தனர். தாஷ்கந்தில் நடந்த பேச்சுவார்த்தைகள் இரு தரப்பினரும் போரின் போது கைப்பற்றப்பட்ட பகுதிகளை திருப்பி ஒப்படைக்கவும் தங்கள் படைகளை திரும்ப பெறவும் வழிவகுத்தது. கிழக்கு பாகிஸ்தானின் சுதந்திரத்திற்கான போரில் இந்தியா தலையிட்டது. பிராந்தியம் பிரிந்து சென்ற பங்களாதேஷ் என்ற புதிய நாடாக உருவானதுடன் மோதல் போக்கு முடிவுக்கு வந்தது. இந்த மோதலில் சுமார் 3 மில்லியன் மக்கள் கொல்லப்பட்டனர் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு அமைதி உடன்படிக்கையில் கையெழுத்திட்டன. காஷ்மீரில் இருந்த போர் நிறுத்த கட்டுப்பாடு கோடு என்ற மறுபெயரிட்டன. எல்லை கட்டுப்பாட்டு கோடு பலப்படுத்தப்பட்டதோடு இராணுவமயமாக்கப்பட்ட எல்லையாக மாறியது. பாகிஸ்தானின் ஆதரவுடன் காஷ்மீரின் அதிருப்தியாளர்கள் இந்திய ஆட்சிக்கு எதிராக இரத்த களரியான கிளர்ச்சியை தொடங்கினர். இது பதற்றத்தை அதிகரித்தது. பாகிஸ்தான் வீரர்கள் மற்றும் ஊடுருவல்காரர்கள் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் இந்தியா பக்கத்தில் உள்ள பல இமயமலை சிகரங்களை கைப்பற்றினர். இந்தியா வான்வழி தாக்குதல்கள் மற்றும் பீரங்கி தாக்குதல்கள் மூலம் பதிலடி கொடுத்தது. 10 வார கால மோதலில் 1000க்கும் மேற்பட்ட போர் வீரர்கள் கொல்லப்பட்டனர். அப்போது அமெரிக்கா போர் நிறுத்தத்திற்கு மத்தியஸ்தம் செய்தது. காஷ்மீரின் உரி பகுதியில் உள்ள இந்திய இராணுவ முகாம் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் குறைந்தது 18 வீரர்கள் கொல்லப்பட்டனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான தீவிரவாதிகள் மீது துல்லிய தாக்குதல்களை நடத்தியதாக இந்தியா கூறியது. பாகிஸ்தான் தாக்குதல்கள் நடத்தவில்லை என்று மறுத்தது. ஆனால் தீவிர எல்லை மோதல்கள் தொடர்ந்தன. காஷ்மீரின் புல்வாமா பகுதியில் ஒரு காஷ்மீர் கிளர்ச்சியாளர் வெடி பொருட்கள் நிரப்பப்பட்ட வாகனத்தை இந்திய வீரர்கள் சென்ற பேருந்தில் மோதியதில் 40 வீரர்கள் பரிதாபமாக கொல்லப்பட்டனர். இந்தியா பாகிஸ்தானின் பாலக்கோட் அருகே வான்வழி தாக்குதல்களை நடத்தியது. பாகிஸ்தான் இந்தியா போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தி விமானியை பிடித்தது. பின்னர் அவர் விடுவிக்கப்பட்டதால் பதற்றத்தை தணிக்க உதவியது. இந்நிலையில்தான் காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் தீவிரவாதிகள் இந்திய சுற்றுலா பயணிகளை தாக்கியதில் 26 பேர் பரிதாபமாக கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கு இந்தியா பாகிஸ்தானை குற்றம் சாட்டியது. ஆனால் இஸ்லாமாபாத் இதை மறுத்தது. இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத தாக்குதல்கள் திட்டமிட்டு இயக்கப்படும் இடங்களாக கூறி இந்திய ஆயுத படைகள் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஆபரேஷன் சிந்தூர் கீழ் 9 இலக்குகளை தாக்கியதாக இந்தியா கூறியது. இந்தியாவுக்கு சொந்தமான ஜம்மு காஷ்மீர் நிலப்பகுதியை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு செய்து கைப்பற்றும் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதனால் இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றமும் அவ்வப்போது இரு நாடுகளுக்கிடையே போரும் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கதாகும். நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.